அத்தாலங்கள் ஆண்டவருக்குண்டாயிருந்த கோபதம் தாபம் அதிகமாயிற்றே. ஆனதினால் எழுந்திருந்து இதர்கள் அண்டையிலே போய் அவர்கள் நித்திரை சோத்தியமாய் இருக்கிறதைக் கண்டு அருளியமாயருளி செய்வதே. நீங்கள் நம்மோடு ஒரு நாளே ஆயிலும் கண் விழித்திருக்க மாட்டாது போனீர்களோ என்பதில் உடம்பற்று மறுபடியும் 2ஆம் நாளிகையில் பிதாவை பிரார்த்திக்கத்தக்கதாக முதலிருந்த இடத்திற்போய் ஆகாயத்தை நோக்கி முழந்தாளிட்டு முதற் பிரார்த்தித்த மேரை இப்படியே பிரார்த்தித்துக் கொண்டார். எனது தயாபரமுள்ள பிதாவே, என் பேரில் வரப்போகிற அதிக உக்கிரமமான மரணவாதைகளுமற்று அளவற்ற நின்ற நிர்பந்தங்களும் நான் அனுபவியாமல் விலகத்தேவரீருடைய வரப்பிரசாதத்துக்கே இருக்குமாயில் அப்படியே உண்டாக்கவும், அல்லதெல்லாம் படச்சித்தமானால் உமது கருணை அனுகூலத்துக்காக எனக்காயிரம் பிராணன் இருக்க செலவழிக்கவும் 100,000 சிலுவை மரணங்கள் அனுபவிக்கவும் மிகுந்த சந்தோஷத்தூடே இருக்கிறேன் என்று பிரார்த்தித்துக் கொண்டார். ஆனால் இந்த பிரார்த்தனைக்கு மறுமொழி கிடையாததினால் எங்கள் ஆண்டவருடைய வியாகுலங்கள் மிகுதி அதிகரித்து மறுபடியும் எழுந்திருந்து புத்திரகண்டேவோய் அவர்களுடைய நித்திரை சோத்தியங்கள் கனமாயிருக்கிறதைக் கண்டு ஒன்றும் வதனியாமல் அவர்களை விட்டு 3 நாளிகையிலும் பிதாவை வந்தாட அந்த தலத்துக்குத்தானே எழுந்தருளினார். இந்த வேளையில் எங்கள் ஆண்டவருக்கு வந்த முதிப்பு மனப்பீடை சந்தாபமேடாளமாய் மீண்டு மரணகேவலமாய் வாதிக்கப்பட்டிருந்தார். இப்படியே மரணச்சபிமமான வாதையோடு இருக்கிற வேளையில் வெகு அபய சத்தமாய் கூப்பிட்டு, என் பிதாவே, உமது பட்சமுள்ள சுதனான என் பேரில் தயாயிரும், உமது பட்சமுள்ள சுதனான என் பேரில் உம்முடைய தயாவர கண்களை நோக்கி இந்த மரணவாதிகளால் சுத்தியிலும் வரையிலும் உம்முடைய திட்டத்தின்படியே ஆகட்டும் என்று கூப்பிட்டு மன்றாடின இடத்திலே ஒரு மறுமொழியும் கிடைக்கவில்லை. ஆனதினால் தமக்கு சம்பவித்த தனிமையின் என்றும் மேலையும் பரலோகவாதல் தாழ்வட்டிருப்பதை 3 முறை பிரார்த்தித்து மோருதவிதாரமும் பிதாவான் கிடையாத மேரையும் விசாரித்தால் அனுபவித்த துக்கத்தின் மிகுதியும் சோகத்தின் குவியலும் யாகுலத்தின் தாழ்வும் இவ்வளவன்று எம்பக் கூடுவதல்ல. அப்படிப்பட்ட துக்கத்தினால் இதான நடங்க முடுக்கினதாய்
சர்வாங்கமும் ஒரு காலும் காணாத இரத்த வேர்வை வேற்று சகல நரம்புகளிலும் என்பு பொறுத்துக்களிலும் சோமத்துவாரங்களிலும் உதரம் ததும்பி வழிந்த குமிழ் வீறிட்டு ஆண்டவருடைய திருமுக மண்டல திரு அஸ்தவாத முதலான அவய உறுப்புக்கள் துவைந்து திருத்துயில் நனைந்து அந்த இரத்தம் துளி துள்ளியாய்ச் சொரிந்து நிலத்திற் பெருகே உதிரவாராய் அதிகங்கள் ஆண்டவர் விழுந்திருந்தார். ஐயோ அனந்த பிரமாண வல்லவம் உள்ள என் ஆண்டவரே, ஏது நிமித்தமாக இம்மாத்திரம் பதப்பிழையாய் தரையில் விழுந்தீரோ? உமதாயுதரத்தில் எடுத்த இம்மாத்திரம் உதிரமீது காரணமாய் பூமியில் சிந்தப்படுவதோ? எங்களாதி தகப்பனாருக்கு முகவேர்வையினார் விளைக்க கற்பித்ததினார் நீர் வேர்வை வேர்க்கிறீரோ? அவன் செய்த பாவத்திற்கந்த ஆக்கினை அனுபவித்த இடத்திலே நீரொரு தோஷமும் இல்லாமல் இப்படிப்பட்ட வாதை அனுபவிப்பதேரே. அவனுக்கு கற்பித்த ஆக்கினை முகவேர்வை மாத்திரம் உமக்கு சர்வாங்கமும் வேர்வை வேற்றதேரே. அவனுக்கு வேற்ற வேர்வை தண்ணீரா என்றாலும் உடைய வேர்வை உதிரமாவதென்ன? அவன் பாவத்தினால் அனுபவித்த ஆக்கினையிலும் உமக்கு அதிகமான ஆக்கினையேதே. தர்மித்தவர் நாட்டு வதனித்தபடியே ஆத்துமாக்களை சுத்திகரம் பண்ணவும் அவளுக்குகளை கழுவி இந்த பவித்திரமான உதிரம் சிந்தப்பட்டதென்று சொல்லி இருக்குதே. ஆனால் பாவிகளாயிருக்கிற கிறிஸ்தவர்களே, இந்த இரத்த சாகரத்திலே உங்கள் பாவ கந்தைகளை சுத்தமாக்க வாருங்கோ. இந்த நிர்மலமான கங்கையை தூய்மையாக்க வாருங்கோ. அல்லது இத்தனை வகைப்பிழையாக துயரத்தோடு விழுந்திருக்கிற ஆண்டவருக்கு ஆறுதல் பண்ண வாருங்கோ. வானத்திலேயும் பூமியிலேயும் அவருக்கு ஓர் ஆதாரமும் இல்லாமல் இருக்கிறதை பாருங்கோ. பக்தி ஜுவாலகர் என்கிற மனசுகளே, நீங்கள் தேவலோகத்திலே எங்கள் ஆண்டவருடைய திருமுகத்தை கண்டந்து சந்தோஷமடைகிற போது இப்போ மனுலோகத்திலே அவர் வருகிற வியாகுலத்திற்கு யாதொரு ஆறுதலும் சொல்ல வர வேண்டாமோ? கவிரியேல் என்கிற தேவதூதனே, நீரந்த ஆண்டவர் பூலோகத்திலே பிறக்கிற சந்தோஷமங்கலம் சொல்ல வந்த போதே இப்போது மரணாவஸ்தை வாதை பண்ணு அனுபவிக்கிற வேளையில் ஏற்றரவு வண்ணவும் கை தூக்கி விடவும் வர வேண்டாமோ? பரமண்டலங்களில் இருக்கிற அநாதிபிதாவான சர்வேசுரனே,
இவரது உமது திருக்குமாரன் அல்லவோ? தபோர் என்கிற மலையில் விசுவ ரூபமான போதும், யோர்தான் என்கிற கங்கையில் பாவவாள வேசமாய் ஞானம் பெற்ற போதும் தமது வட்ச பிரிய குமாரன் இவர்தான் என்றறிவித்தீரே. இப்போ தனிமையோடையும் வதக்கேடோடையும் விழுந்து மரண வியாகுலமாயிருக்கிற வேளையிலே ஒரு வதனமும் சொல்லாதிருப்பதென்ன? என் மகனே என்று அழையாதிருப்பதென்ன? ஒரு சகாயமும் ஆறுதலும் அனுப்பாமல் இருப்பதென்ன? ஐயோ கிறிஸ்தவர்களே, இந்த வேளையில் பிதாவாகிய சர்வேசுரன் தமது குமாரனுக்கு ஆறுதல் பண்ணின நன்மையை பாருங்கோ. கபிரியேல் என்கிற தூதனை ஆண்டவர் அண்டையிலே அனுப்ப அந்த தூதன் சொல்லுவதே, தேவகுமாரனே, நீர் அனுபவித்திருக்கிற இந்த சோக வியாகுலத்தையும் வசக்கேடுகளையும் தனிமையும் கண்டிருக்கிறேன். பிளவீனருக்கு பிறன் கொடுத்திருக்கிற இந்த இவர்களுக்கு துக்க நிவாரணம் பண்ணுகிறதும் நீதாவே. உமக்கு எந்த விதமென்னால் ஆறுதல் பண்ணலாமோ? உமக்கு மனிதர் பேரில் உள்ள அவர்களை எட்டிக்க உள்ள கருணையும் இல்லா இருக்க போகாதன்று இந்த துக்கமும் இல்லாது போக மாட்டாதே. அவர்களுடைய அக்கினை நிவாரணம் பண்ண வேணுமாக உம்முடைய வாதை வீல உதவாயிருக்காதே. அவர்களுக்கு சலமான தீவியத்தை கொடுக்க வேணுமாக நீர் மரணத்தை அனுபவிக்க வேணும். அதேதனில் மனித ஜென்மம் இரட்சிக்கிறவர் நீரல்லாதே வேறில்லையே. ஆனதினால் நீர்தாமே பாடுபட்டு லோகத்தை இரட்சிக்க வேணுமென்று தேவதூதன் விண்ணப்பம் செய்தார். அதன் பின் தரையில் விழுந்திருந்த ஆண்டவரை கைத்தாபரமாய் எழுப்பி திருமுக மண்டலத்தை தொடுத்து இரத்த பிரளயமாயிருந்த சர்வாங்கமும் பரிவட்டத்தார் துடைத்து அவர் மரணிக்க போகிற சிலுவை அடையாளமும் காண்பித்தார். ஐயோ என் ஆண்டவரே, உமது தயவுள்ள பிதா உமக்கு அனுப்பின ஆறுதல் இவ்வண்ணமோ? ஆடுபட வேணும் என்கிற வசனம் ஆறுதலோ மரணம் விலக்க போகாதென்றும் பிராணனை கொடுக்க வேணும் என்று சகல வேதனை அனுபவியாமல் விடப் போகாததென்றும் இந்த வசனமும் உடைய திட்டத்துக்கு ஆறுதலாமோ? ஐயோ சோகம் நிறைந்த ஆண்டவரே, எந்தடையாகிலும் உம்முடைய துக்கத்துக்கு இன்றொரு ஆறுதலும் இல்லையே.